Hi viewers, welcome to SS Academy channel. இன்னைக்கு நம்ம 12th Physics Volume 1 Unit 1 Electrostatistics lesson ஓட book back MCQ questions discuss பண்ணலாம். Let us discuss first question. Two identical point charges of magnitude minus q are fixed as shown in the figure below. இங்க இந்த diagramல ஒரு minus q plus q ரெண்டு charge identical charges எடுத்துக்கலாம் point charges. A third charge plus q is placed midway between the two charges at the point P. இந்த midல a third charge ஒரு plus q இருக்கு place ஆயிருக்கு. இது வந்து at that point எந்த pointலனா P ன்ற pointல. Suppose this charge plus q is displaced a small distance from the point P in the directions indicated by the arrows. Suppose இந்த plus qங்கிற third charge வந்துட்டு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஏற்படுத்துது எங்க இந்த arrow directions ரெட்ல மார்க் பண்ணிருக்காங்களா A1 ல இருந்து A2 B1 ல இருந்து B2 இந்த arrow directionsல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனது அப்படின்னா in which directions will plus q be stable with respect to the displacement. Okay, this is a very important. எந்த இடத்துல இது வந்துட்டு இந்த டைரக்ஷன் வந்துட்டு plus q வந்து எங்க ஸ்டேபிளா இருக்கு with respect to the displacement அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இது எங்க ஸ்டேபிளா இருக்கு எந்த டைரக்ஷன்ஸ்ல A1 ல இருந்து A2 வா இல்ல B1 ல இருந்து B2 வா இல்ல both of the directionsலயா அப்படிங்கறத நம்ம இந்த क्वेश्चनல ஃபைண்ட் அவுட் பண்றோம். Okay, let us discuss the answer. Okay, so first இது ஒரு லைன் எடுத்துக்கிறோம். இங்க minus q இருக்கு, இங்க வந்துட்டு ஒரு plus q ரெண்டு two point charges எடுத்துக்கிறோம். சென்டர்ல the center point is the P. Okay, so இது வந்து என்ன டைரக்ஷன்ஸ்ல இருக்கு, இங்க வந்து ஒரு B1 directionsல இருக்கு, இங்க ஒரு B2 directionsல இருக்கு. Suppose இந்த Qங்கிற charge, third charge, positive Q, okay, இந்த positive Q charge வந்துட்டு leftல மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். A1 directionsல மூவ் ஆகுது. A1 directionsல இந்த charge வந்துட்டு மூவ் ஆகுது அப்படின்னா இங்க நமக்கு என்ன ஆகும், ஒரு imbalanced டிஸ்டன்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஏன்னா இந்த சார்ஜ் வந்துட்டு இங்க மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க நமக்கு அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கும் இந்த A2 சைடு. சப்போஸ் அதுவே இந்த சைடு நமக்கு மூவ் ஆகுது அப்படின்னா இந்த A2 சைடு மூவ் ஆகுதுன்னா நமக்கு இந்த சைடுல என்ன இருக்கும், அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கும். A2ல இருந்து இந்த A1க்கான டிஸ்டன்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கும். ஸோ அப்ப இந்த சார்ஜ் A1 சைடோ A2 சைடோ மூவ் ஆனிச்சுன்னா did not come back to the original position. மறுபடியும் இதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்து சேராது. ஓகே, பட் அது வந்து and imbalanced டிஸ்டன்ஸையும் அது என்ன பண்ணுது, கிரியேட் பண்ணுது. ஓகே, அதனால this is the wrong answer, A1 and A2. Next we are going to try next B1 and B2. Suppose இந்த plus q charge வந்துட்டு B1 directionsல மூவ் ஆகுது அப்படின்னா எப்பவுமே ஒரு vertical directionsல இந்த charge மூவ் ஆனிச்சுன்னா again it is come back to the original position. இந்த vertical directionsல மூவ் ஆனிச்சுன்னா again it is come back to the original position. So again I will draw one diagram here. இந்த vertical positionல இங்க இருந்து இங்க மூவ் ஆனிச்சு அப்படின்னா மறுபடியும் இது என்ன ஆயிடும், இந்த ஒரிஜினல் பொசிஷன் இந்த பொசிஷனுக்கே இது என்ன ஆயிடும், இந்த plus q வந்து ரீச் ஆகும் இந்த B1ல இருந்து. ஓகே, அதே மாதிரி இந்த B2க்கு இந்த டைரக்ஷன் B2 டைரக்ஷன்ஸ்க்கு இந்த plus q வந்துட்டு மூவ் ஆனாலும் மறுபடியும் இது என்ன ஆயிடும், இங்க இருந்து அதோட நிலைப்பு ஸ்டேபிளான ஒரு பொசிஷனுக்கு வந்து ரீச் ஆயிடும். ஓகே, அதோட ஸ்டெபிலிட்டியே எந்த ஒரு டேமேஜும் பண்ணாம ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்து ரீச் ஆயிடும். ஓகேவா, so the B1 and B2 is the correct answer. Okay, hope you understand this question. Then next question we are going to discuss about next question is which charge configuration produces a uniform electric field. இல்ல எந்த சார்ஜ் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்ட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கலாம். ஓகே, பாயிண்ட் சார்ஜோட டயக்ராம் எப்படி இருக்கும், இது ஒரு சர்க்கிளா இருக்கும். இது வந்து அவுட் சைட்ல அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லாம் இங்க சென்டர்ல இருந்து அவுட் சைட்ல மூவ் ஆகும் சொல்லி பாக்குறோம். ஓகே, சோ இப்போ இந்த டைரக்ஷன்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் எல்லாமே மூவ் ஆகுது அப்படின்னா அதோட சென்டர் பாயிண்ட்ல என்ன இருக்காது, எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுமே இருக்காது. ஏன்னா டிஸ்டன்ஸ் மூவ் ஆக 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 இந்த சென்டர் பாயிண்ட் என்னவா இருக்கும், அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுவுமே இல்லாம ஜீரோ பொசிஷன்ஸ்ல இருக்குன்னு கன்சிடர் பண்ணும். ஓகேவா, ஜீரோ பொசிஷன்ல இருக்கும். ஸோ இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா E is equal to 1 divided by 4 pi epsilon naught, 1 divided by 4 pi epsilon naught into
Q divided by R square. Q divided by R square. So distance move ஆக electric field center நமக்கு என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு. So this point charge is the wrong answer. Then next infinity uniform line charge. Infinity uniform line charge அப்படிங்கும்போது line charge பார்த்துக்கலாம். For the example இப்போ இந்த மாதிரி இருக்கிற எடுத்துக்கலாம். இங்க நமக்கு line chargeல plus Q இருக்கு. இங்கெல்லாம் என்ன இருக்கு பிளஸ் டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இன்ஃபினிட்டியா நமக்கு என்ன ஆகுது எலக்ட்ரிக் ஃபீல்டு மூவ் ஆகுது. அதே மாதிரி இந்த சைட்லயுமே நமக்கு எல்லாம் என்ன ஆகுது இன்ஃபினிட்டியா எலக்ட்ரிக் ஃபீல்டு மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்ப இன்ஃபினிட்டியா மூவ் ஆனிச்சுன்னா அதுவும் என்ன ஆகும் டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட் இந்த சென்டர் பாயிண்ட்டை விட்டுட்டு இது என்ன ஆகுது ரொம்ப டிஸ்டன்ஸ்க்கு மூவ் ஆகுறதுனால இந்த சென்டர் பாயிண்ட்ல நமக்கு என்ன கிடைக்காது எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுமே இருக்காது. ஓகே ஸோ இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா E is equal to 1 divided by 2 pi epsilon naught 1 divided by 2 pi epsilon naught into lambda divided by R. Okay. So இது வந்து ரேடியலா அவுட்வர்டா இருக்கும். இது வந்து ரேடியஸ் இதோட ரேடியஸ் பாத்தீங்கன்னா அவுட்வர்டா இருக்கும். அப்போ இதோட லாம்டாங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டா. ஓகே இந்த 2 pi epsilon naughtங்கிறது கான்ஸ்டன்ட். இந்த ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ். ஸோ நமக்கு ஒரு க்ளூ இதுல என்னன்னா ஆறுன்னு வந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா வந்துச்சு அப்படின்னாவே டிஸ்டன்ஸ் போக போக எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு என்ன ஆயிடும் குறைஞ்சு ரெடியூஸ் ஆயிட்டே போகும். ஓகேவா ஸோ அப்போ இதுவும் ராங் ஆன்சர். இந்த ஸ்பெரிக்கலுக்கும் அதான் ஸ்பெரிக்கல் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் ஏ பாயிண்ட் சார்ஜ். இந்த ஸ்பெரிக்கல் செல்ஸுமே எப்படி கன்சிடர் பண்ணுவோம் இந்த பாயிண்ட் சார்ஜ் மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவோம். இதுவும் இந்த ஸ்பெரிக்கல் செல்ஸ்ல என்ன ஆயிடும் டிஸ்டன்ஸ் மூவ் ஆக ஆக அதுலயுமே என்ன ஆக ஆரம்பிச்சிடும் நமக்கு வந்துட்டு சென்டர் பாயிண்ட் ஜீரோவா தான் கன்சிடர் பண்ணுவோம். அதுவுமே ஒரு பாயிண்ட் சார்ஜா கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதுவுமே என்னது ராங் ஆன்சர் இந்த ஃபோர்த் ஒன். ஸோ த சி யூனிஃபார்ம் சார்ஜ் இன்ஃபினிட்டி பிளைன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு யூனிஃபார்மா இருக்கும்போது அதுல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் யூனிஃபார்மா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்போஸ் ஆன்சர் சி இஸ் த கரெக்ட். ஓகே த நெக்ஸ்ட் கொஸ்டின் what is the ratio of the charges the modulus of Q1 by Q2 for the following electric field line pattern? It is very easy simple question. இந்த Q1 Q2 பேட்டர்ன்ல இருக்கிற இந்த ரேஷியோஸ்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனோட பேட்டர்ன் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே we all are very well know about that flux line formula. What is the flux line formula? Pi is equal to Q divided by epsilon naught. Q divided by epsilon naught. Okay. So, அப்ப Q divided by epsilon naught இதுல flux line வந்து எதுக்கு இருக்கு சார்ஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம் flux line. ஸோ அப்ப இந்த flux line வந்து சார்ஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்ப Q1ல வந்து சேர்ற இந்த மேக்னெட்டிக் flux linesலாம் எவ்வளோ Q2ல இங்கிருந்து போற அந்த flux linesலாம் எவ்வளோ ஓகே வந்து சேர்றது எவ்வளோ வெளியில போறது எவ்வளோ இந்த ஃப்ளக்ஸ் லைன் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா இதோட ஆன்சரை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே ஃபர்ஸ்ட் Q1 by Q2 இருக்கா Q1ல இருக்க இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே ஸோ அப்போ இந்த Q1ல எவ்வளவு ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இதெல்லாம் ஓவர் இதோட எல்லாமே என்னது 11 இருக்கு. ஓகே அதே மாதிரி இந்த சைடு நம்ம கால்குலேட் பண்றோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. ஓகே சோ அப்ப இந்த ஃபுல் இந்த லைன்ஸ் எல்லாமே எவ்வளவு இருக்கு 25 லைன்ஸ் இருக்கு. நமக்கு இங்க क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க Q1 divided by Q2. சோ அப்ப Q1 என்னது 11 divided by 25. இதோட ஆன்சர் எங்க இருக்கு இங்க D தான் கரெக்ட்டான ஆன்சர். So D is the correct answer. 11 divided by 25. It's very easy, simple sum. Hope you understand. The next sum. An electric dipole is placed at an alignment angle of 30 degree with an electric field of 2 into 10 power 5 n c to the power minus 1. It experiences a torque equal to 8 Newton meter. The charge on the dipole, if the dipole length is 1 centimeter, is okay. So, அப்ப இந்த question நம்ம already நம்ம 2 marks எல்லாம் read பண்ணிருக்கோம். Electric dipole question.
இதுக்கு எப்படின்னு பார்த்தா இதோட டைரக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறது நம்ம இதுல கால்குலேட் பண்றோம். அந்த டார்கோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டார்க்கான ஃபார்முலா we know very well the torque formula. Torque is the potential the dipole moment into electric field. Dipole moment into electric field. இதோட ஆங்கிள் என்ன கொடுத்திருக்காங்க 30 டிகிரி. ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு 2 into 10 power 5 isn't it? So அப்போ நம்ம டயக்ராம் பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுல இந்த டைபோல் ஏற்படுத்துற இந்த ஆங்கிள் தான் என்னன்னு கொடுத்திருக்காங்க தீட்டான்னு கொடுத்திருக்காங்க. இந்த தீட்டா எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க 30 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ அப்ப இந்த P into E நம்ம எப்படி எழுதுவோம்? PE sin தீட்டான்னு எழுதுவோம். ஓகே, PE sin theta. PE sin theta. Okay. So the PE sin theta can I write? இது நம்ம எப்படி எழுதலாம்னா 2A QE sin theta. QE sin theta. Okay. So அப்ப நான் Q கான ஃபார்முலா இது எப்படி எழுதுறேன்னா Q is equal to this is equal to the torque. T கான ஃபார்முலா இது. சோ அப்ப Q is equal to எப்படி எழுதலாம்? Q is equal to நான் எப்படி எழுதுறேன்? Q is equal to T divided by 2A E sin theta. 2AE sin theta. ஓகே, சோ அப்ப இந்த ஃபார்முலால நம்ம அந்த வேல்யூஸ் எல்லாம் இங்க கொடுத்திருக்கிற given வேல்யூஸ் எல்லாம் கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். Tங்கிறது என்னது? டார்க் இங்க என்ன கொடுத்திருக்காங்க 8 நியூட்டன். டார்க்ங்கிறது இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க 8 நியூட்டன் கொடுத்திருக்காங்க. 2க்கு 2a தான் போடுவோம். A2க்கும் வேல்யூ இங்க கொடுத்திருக்காங்க. 2a ஓட வேல்யூ நமக்கு தெரியும். அப்ப இந்த E வேல்யூ, இந்த sin theta வேல்யூ இது எல்லாமே இங்க கொடுத்திருக்கு. E ஓட வேல்யூ, sin theta வேல்யூ இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஓகே, சோ we want to substitute. T ஓட வேல்யூ என்ன 8 divided by 1 into 2 ஓட வேல்யூ என்ன 1 into 10 to the power of minus 2. 1 into 10 to the power of minus 2 into 2 into 10 to the power of 5. 2 into 10 to the power of 5 into sin theta என்னது half. sin theta க்கு sin 30 டிகிரிக்கு நமக்கு என்ன போடுறோம் 1/2. சோ நான் ஃபைனலா இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 8 into 10 to the power of minus 3 coulomb. This is the final answer. So where it is? இங்க B. இந்த Bங்கிறது தான் இதோட correct answer. Option B is the correct answer. So அப்ப டைபோல் அப்படிங்கிறது இன்சுலேட்டர்ல இயங்க முடியாது. ஆனா இதோட டைரக்ஷன் வந்து என்ன பண்ண முடியும் திரும்ப பெற முடியும். அதனால அதான் இது வந்து சொல்றது டார்க். அப்ப டார்க்ல இந்த 2Qங்கிறது நமக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தோம் 1 சென்டிமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? சோ அதான் நம்ம இந்த क्वेश्चनல பார்க்கறோம். இந்த AB sin theta நமக்கு எப்படி வந்துச்சு? இந்த 2AE எப்படி போட்டீங்க மேடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த A into B ஓகேவா? A vector into B vector நம்ம என்னன்னு படிச்சிருப்போம்? A vector into B vector is equal to AB sin theta ன்னு படிச்சிருப்போம். AB sin theta. அதுவே அதே மாதிரி தான் இப்போ A vector into B vector போல என்ன எடுத்துக்கிறோம்? P vector into E vector எடுத்துக்கிறோம். P vector into E vector போடும்போது அது எப்படி எழுதலாம்? PE sin theta ன்னு எழுதலாமா? PE sin theta. அப்ப P is equal to என்ன எழுதலாம் 2AQ. P is equal to என்ன எழுதலாம் இங்க போடுறேன். P is equal to என்ன போடலாம் 2AQ. அதான் இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருப்பேன். P is equal to 2AQ னு. ஓகே, சோ இப்போ இந்த வேல்யூ இந்த ஃபார்முலா எப்படி கொண்டு வந்து உங்களுக்கு 2AQ எப்படி கொண்டு வந்து தெரிஞ்சிருக்கும். அதோட ஃபார்முலாஸ்ல நம்ம இங்க வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஈஸியா அதோட ஆன்சரை கண்டுபிடிச்சலாம். இட் இஸ் வெரி ஈஸி. இது எல்லாமே நீங்க தியரிட்டிக்கல்ல படிச்சிருக்கீங்க. ஓகே, then next 4 Gaussian surfaces are given below. 4 Gaussian surfaces நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. இந்த A outerல இருக்கிற ஒன்னு and 1 2 இந்த Bங்கிறது 2 C 3 D 4 கொடுத்திருக்காங்க. With the charges inside each Gaussian surface. So இந்த outerல ஒரு surface Gaussian surface அதுக்குள்ள ஒரு 3 surfaces Gaussian surfaces இருக்கு. Rank the electric flux through each Gaussian surface in increasing order. ஓகே, இப்போ வந்து இந்த 4 Gaussian surfaceையும் நம்ம வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல அதுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை வந்து என்ன பண்ணும்
ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஆர்டர் இதுல ஏ இருக்கு இல்லையா? ஏல நமக்கு எவ்வளவு சார்ஜ் கொடுத்துருக்காங்க 1 by 1 எடுத்து எழுதிட்டோம்னா ஈஸியா இதோட ஆன்சர் போட்டுடலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். ஏ பாத்தீங்கன்னா ஏல எவ்வளவு சார்ஜஸ் இருக்கு 2q. ஓகேவா? ஏல எவ்வளவு இருக்கு இங்க ஒரு பிளஸ் q இருக்கா? ஏல பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் qவும் மைனஸ் q இருக்கு. ஸோ கேன்சல் ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஏல நமக்கு என்ன கிடைக்கும் 2q. ஏல என்ன இருக்கு 2q. இந்த பிளஸ் q மைனஸ் q ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா பிளஸ் 2q மட்டும் நமக்கு இதுல கிடைக்கும். அதுக்கு அடுத்து b ல பாத்தீங்கன்னா b ல என்ன இருக்கு ஒரு பிளஸ் 2q இருக்கு, மைனஸ் q இருக்கு, பிளஸ் q இருக்கு. ஓகே, சோ அப்ப பிளஸ் 2qவும் மைனஸ் qவும் இதெல்லாம் எடுத்தோம்னா நமக்கு இதுல இருந்து பிளஸ் 2q ல இருந்து ஒரு q கேன்சல் ஆயிடுமா? சோ அப்ப என்ன மட்டும் கிடைக்கும் ஒரே ஒரு q மட்டும் கிடைக்கும் இதுல. அதுக்கு அடுத்து c ல பாத்தீங்கன்னா பிளஸ் q இருக்கு, சி டயக்ராம்ல பாத்தீங்கன்னா பிளஸ் q அண்ட் மைனஸ் q இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் பிளஸ் q மைனஸ் q பண்ணிட்டோம்னா 0 கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் டி ல பாத்தீங்கன்னா டி சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா மைனஸ் q மட்டும் தான் இருக்கும். டி சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா மைனஸ் q மட்டும் தான் இருக்கு. சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்குது மைனஸ் q தான் கிடைக்குது. ஓகே, டி சர்ஃபேஸ்ல என்ன கிடைக்குது மைனஸ் q மட்டும் தான் நமக்கு கிடைக்குது. சோ அப்ப இப்ப கிடைச்சிருக்கிற ஆர்டர் படி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா D is less than C less than B less than A. ஓகேவா? சோ அப்ப இந்த ஆர்டர்ல நமக்கு கிடைச்சிருக்கு. இது எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏல இருக்கு. இந்த ஏங்கிற இந்த ஆர்டர் தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஏங்கிற இந்த ஆர்டர் தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஏன்னா சார்ஜ் ஃப்ளக்ஸோட ரிலேஷன் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? இது வந்து நம்ம சார்ஜ் ஃப்ளக்ஸ் இந்த லெசன் ஃபுல்லாவே நம்ம மறக்கவே கூடாத ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சார்ஜ் ஃப்ளக்ஸ்க்கான ஃபார்முலா என்னது q டிவைடட் பை எப்சிலான். ஓகேவா? இது எதுக்கு சார்ஜ் ஃப்ளக்ஸ்க்கான ஃபார்முலா பை இஸ் ஈக்குவல் டு q டிவைடட் பை எப்சிலான். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகே, அகைன் ஒன் டைம் ரிப்ளை. இந்த a குள்ள இது எல்லாமே ஏன்ற சர்ஃபேஸ்க்குள்ள தான் இது மூணுமே இருக்கு. பிளஸ் 2q மைனஸ் q பிளஸ் q இருக்கு. அப்ப மைனஸ் கியூவும் பிளஸ் கியூவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஏல 2q மட்டும் கிடைக்கும். அந்த b ல பாத்தீங்கன்னா b ல ஒன்லி இந்த பிளஸ் 2q இருக்கு மைனஸ் q இருக்கு. இது சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் பிளஸ் q மட்டும் நமக்கு கிடைக்குது இதுல. ஓகேவா? இதுல இருந்து இது ஒரு q போயிடுச்சுன்னா ஒரு பிளஸ் q மட்டும் கிடைக்கும். சி ஒரு சர்ஃபேஸா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த சி சர்ஃபேஸ்ல மைனஸ் q பிளஸ் q ரெண்டுமே கேன்சல் ஆயிட்டு 0 கிடைக்கும். டி ல ஒன்லி நமக்கு மைனஸ் q மட்டும் தான் இருக்கு. சோ அப்ப இந்த ஆர்டர்ல நம்ம எழுதிருக்கோம். Hope you understand. The next question. The total electric flux for the following closed surface which is kept inside water. Okay, same almost அதே மாதிரி தான் ஒரு சம் இது. இது வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு வாட்டர், இந்த டேங்க்ல வாட்டர் இருக்கு. வாட்டருக்குள்ள நம்ம என்ன போட்டிருக்கோம் ஒரு இதுல ஒரு பேக்ல என்ன வச்சிருக்கோம்னா க்ளோஸ்டு பேக்ல சார்ஜஸ் வச்சிருக்கோம். பிளஸ் கியூ மைனஸ் கியூ பிளஸ் 2q. ஓகேவா? சோ அப்ப இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இந்த பேக்ல இருந்து சார்ஜஸ் எல்லாமே இந்த பேக்குள்ள இருக்குன்னா இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகணும் வெளியில வரணும். வெளியில வந்து எங்கதான் வந்து ரீச் ஆகும் இந்த வாட்டர்ல தான் வந்து ரீச் ஆகணும். ஆனா வெளில வாட்டர் இருக்கிறதுனால இதோட பெர்மிட்டிவிட்டி நமக்கு என்னது வாட்டருக்கும் ஏருக்கும் q is equal to okay can I write here pi is equal to q divided by epsilon naught epsilon r epsilon naught epsilon r. okay so இதுல epsilon r க்கு நமக்கு வேல்யூ தெரியும். it is the 80. relative permittivity ஓட வேல்யூ என்னது 80% வேல்யூ 18 தெரியும் நமக்கு. ஓகே, சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம் q pi is equal to ஆல்ரெடி இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா? இந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகம் வரும். pi is equal to what q divided by epsilon naught. இந்த ரிலேஷன் வந்து இந்த லெசன் ஃபுல்லா நீங்க இம்பார்ட்டன்டா பை கார்ட் பண்ணி நல்லா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். pi is equal to magnetic flux is equal to q divided by epsilon naught. இந்த ரிலேஷன்ஸ் படி பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு இந்த இதுல பிளஸ் கியூ மைனஸ் கியூ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. நமக்கு என்ன மட்டும் இருக்குது 2q மட்டும் இருக்கு. அப்ப சார்ஜ் என்ன எடுத்துக்கலாம் பிளஸ் 2q எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ அப்ப இந்த ஃபார்முலால pi is equal to q divided by epsilon naught epsilon இருக்கு இல்லையா? அப்ப இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படின்னா q க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம் 2q divided by epsilon naught ஓட வேல்யூ என்னது epsilon naught ஓட வேல்யூ epsilon naught தான். epsilon r ஓட வேல்யூ நம்ம இங்க என்ன சொல்லிருக்கோம் 80 சொல்லிருக்கோம். ஓகேவா? சோ அப்ப
80 epsilon naught 80 epsilon naught இந்த 2வும் இந்த 8யும் கேன்சல் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் 40 கிடைக்குமா so அப்ப q divided by 40 epsilon naught this is the answer where it is q divided by 40 epsilon naught b இந்த b ங்கிறது தான் இதோட correct option hope you understand இதெல்லாம் நீங்க அப்படியே பார்த்தாவே நீங்க ஆன்சர்ஸ் போடலாம் ஈஸியாவே ஓகே தியரிட்டிக்கல் நீங்க கான்செப்ட் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே இந்த MCQ क्वेश्चंसக்குலாம் ஒரு क्वेश्चंसக்குமே ஒரு 2 seconds 3 seconds தான் 3 secondsல நீங்க ஒரு ப்ராப்ளத்தையும் நீங்க சால்வ் பண்ணிடலாம் okay the next two identical conducting balls okay having positive charges q1 and q2 are separated by a center to center distance r if they are made to touch each other and then separated to the same distance the force between them will be okay it's very easy question இந்த क्वेश्चनல என்ன கேட்டிருக்கான் two positive charges q1 q2 கொடுத்திருக்காங்க ஒரு ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் q1 q2 அதோட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி செப்பரேட் பண்ணிருக்கோம் rங்கற டிஸ்டன்ஸ்ல ஓகே அடுத்து என்ன கேட்டிருக்கான் if they are made to touch each other இந்த ரெண்டு சர்ஃபேஸுமே சப்போஸ் டச் பண்ணா ஓகே டச் பண்ணிட்டு அது சேம் டிஸ்டன்ஸ்ல என்ன ஆகுது சேம் செப்பரேட்டட் டிஸ்டன்ஸ்ல மூவ் ஆகுது அப்ப அதோட டிஸ்டன்ஸ் என்னது r distance சேம் டிஸ்டன்ஸ்ல அது என்ன ஆகுது மூவ் ஆயிடுச்சு அப்ப அதோட ஃபோர்ஸ் என்ன அப்படினு சொல்லி क्वेश्चन கேக்குறாங்க அதோட ஃபோர்ஸ் என்ன அப்படினு less than before இருக்குமா same as before இல்ல more than before இல்ல ஜீரோவா இருக்குமா அப்படினு கேக்குறாங்க ஓகே இப்போ நம்ம இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ்ங்கும்போது ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் இது என்ன ஃபோர்ஸ் வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் q1 க்கான ஃபார்முலா எடுத்து இதல எழுதிக்கலாம் q1 க்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா இனிஷியல் பொசிஷன்ஸ்ல அந்த q1 க்கான ஃபார்முலா என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா fi is equal to k q1 q2 ஏனா ரெண்டு சார்ஜஸ் எடுத்துறோம் இல்லையா q1 q2 divided by என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு rங்கற டிஸ்டன்ஸ்ல இருக்கு இது இனிஷியல் பொசிஷன் இனிஷியல் ஃபோர்ஸ் சாரி then next ஃபைனல் ஃபோர்ஸ் என்னங்க ரெண்டுமே செப்பரேட் டிஸ்டன்ஸ்ல மூவ் ஆயிட்டு இருக்கு அப்போ ஒரு ஃபைனல் ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம்னா k into q1 plus q2 divided by 2 the whole square divided by r squared okay wow ஏனா comparing q1 q2 or q1 q2 divided by 2 whole squared இதுல எதுல biggest value அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் இந்த q1 plus q2 divided by 2 ங்கிறது ரெண்டு சார்ஜஸும் ஈக்குவலா இருக்குறதா மீனிங் ரெண்டு சார்ஜஸும் ஈக்குவல் அப்படிங்கறோட மீனிங் தான் இது அப்ப அந்த டைம்ல இதோட ஃபோர்சஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இங்க எழுதி இருக்கோம் ஓகேவா சோ அப்போ இது என்னவா இருக்கும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா மோர் தென் இத வந்து k இதெல்லாம் கான்ஸ்டன்ட் k divided by r squared இந்த k divided by r squared ங்கிறது வந்து இனிஷியல் பொசிஷன்லயும் சரி ஃபைனல் பொசிஷன்லயுமே என்னவா இருக்கு கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கு அப்ப q1 q2 இதுல q1 q2 இதுல q1 plus q2 whole squared இத நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இத நான் எப்படி எழுதுறேன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா q1 plus q2 the whole squared divided by 4 okay so greater than q1 q2 னு எழுதுறோம் ஓகே இது வந்து ரெண்டு சைடுமே 4 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணா லாஸ்ட் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா q1 plus q2 whole squared greater than 4q1 q2 கிடைக்கும் அத a plus b whole squared ஃபார்முலா வச்சு நம்ம போட்டோம்னா a squared plus b squared minus 2ab வருமா அந்த ஃபார்முலா வச்சு செஞ்சோம்னா q1 squared நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க ஈஸியா உங்களுக்கு புரியும் q1 squared plus q2 squared minus 2q1 q2 is the greater than 0 ன்னு கிடைக்கும் அப்ப q1 minus q2 ஓகேவா இது சப்ட்ராக்ட் பண்றோம் இது வந்து ஒரு சப்ட்ராக்ஷன் of q1 q2 இது சப்ட்ராக்ஷன் of q1 q2 பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் q1 q2 பண்ணோம்னா q1 minus q2 the whole square greater than 0 அப்போ for any value of q1 q2 வந்து நமக்கு என்ன கிடைக்கும் பாசிட்டிவா தான் கிடைக்கும்
ஸோ Q1 minus Q2 whole square greater than 0. அப்போ இது என்ன ஆன்சரு? more than before தான் இருக்கும். more than before. அதான் இதோட ஆன்சர். அப்போ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? C. Cங்கிறதா இதோட correct answer. Okay. Hope you understand. The next question. ஒரு சார்ஜஸையும் நம்ம இங்க எடுத்து எழுதிக்கலாம். first. Okay. First charge is the A is equal to இந்த Q1, Q2. இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு? Q minus Q R இருக்கு இல்லையா? இது எப்படி எழுதிக்கலாம்னா Q divided by R. இது வந்து Q by R into minus Q ன்னு எழுதிக்கலாம். சரியா? Q by R into minus Q. So, அப்ப இது நமக்கு எப்படி கிடைக்குது? minus K constant எடுத்துக்கலாம். minus K Q squared divided by R. Can I write? Okay, இது மாதிரி எழுதலாம் இல்லையா? அதுக்கு அடுத்து செகண்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு. அடுத்து செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் சார்ஜஸ் எடுத்துக்கலாம். இங்க என்ன இருக்கு? minus Q by R into minus Q. ஓகேவா? ஸோ அப்ப எப்படி எழுதலாம்? K, இங்கேயும் K constant இங்கேயும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. K constant minus Q divided by R into minus Q. Okay, so அப்போ இது எப்படி எழுதலாம்னா minus K minus into minus Q K squared. So minus K Q squared. Okay, positive ஆயிடும். minus positive ஆயிடும். Then next divided by R. Third one எப்படி எழுதலாம்? K minus Q divided by R into minus 2Q. minus 2Q ன்னு இருக்கு. So, அப்ப இது எப்படி எழுதலாம்னா 2K Q squared. 2K Q squared divided by R. Okay. இந்த diagram வச்சு நீங்க எழுதலாம். Fourth பாத்தீங்கன்னா Q minus K Q by 2R into minus 2Q இருக்கு. அப்போ எப்படி எழுதலாம்னா பாத்தீங்கன்னா minus 2KQ minus 2KQ divided by 2R is equal to minus KQ squared divided by R. Okay வா? So, ஏன்னா K into Q by R into minus 2Q by minus 2R இருக்குமா? அது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த வேல்யூவை கிடைக்குது. ஸோ அப்போ இதில் இந்த கொடுத்துருக்கிற இந்த வேல்யூஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ அண்டு ஃபர்ஸ்ட் வேல்யூ அண்டு ஃபோர்த் வேல்யூ இது ரெண்டுமே எப்படி இருக்கு நமக்கு? அதை விட அதிகமாக எதோட வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்டோட வேல்யூ இருக்கு. கம்பேரிங் வித் த ஃபர்ஸ்ட் வேல்யூ, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபோர்த் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது தேர்டோட வேல்யூ வந்துட்டு அதிகமா இருக்கு. அப்ப நீங்க ரைட் பண்ணும்போது நம்ம எப்படி எழுதுவோம்னா 1 is equal to 4. 1 4 எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. அதை விட 4 விட அதிகமா எது இருக்கு? 2 இருக்கு. 2 விட அதிகமா எது இருக்கு? 3 இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு இங்க எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட். ஓகே, hope you understand. It is very simple, easy. Some கொஞ்சம் நீங்க அப்படி பாத்தீங்கன்னாவே இந்த ஆன்சர்ஸை நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடலாம். Okay, the next question. An electric field E vector is equal to 10xi exists in a certain region of space. Then the potential difference V is equal to V0 minus VA, where V0 is the potential at the origin and VA is the potential at the x is equal to 2m is. Okay, so இந்த சம்ல பாத்தீங்கன்னா potential difference sum இதுல calculate பண்ண போறோம். First potential difference இந்த V0 minus VA இருக்கு இல்லையா? இது வந்துட்டு எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு இந்த V0ல இருந்து இந்த VAல இருந்து V0க்கு மூவ் ஆகுது அப்படின்னா V0 நமக்கு என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்ப VAவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? Vயோட வேல்யூ தான் இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த E வேல்யூ வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? E வெக்டர். இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா? இந்த வேல்யூ எப்படி எழுதலாம்னா E vector is equal to 10
10xi. Okay, 10xi. அப்ப v கான ஃபார்முலா என்ன நம்ம எழுதுவோம்? v is equal to integral of minus integral of e vector into dx. Okay, இது theoretical நம்ம படிச்சிருப்போம். e vector into dx into I vector னு சொல்லி படிச்சிருப்போம். So, அப்ப அந்த values எல்லாம் substitute பண்றேன். 10 minus 10 the integral of x. அப்போ இதை நான் integration பண்ணா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? minus 10 into x squared divided by 2. x squared divided by 2 கிடைக்குமா? அப்போ minus 10ங்கும் போது இது என்ன? இந்த 2ம் 10ம் கேன்சல் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? minus 5x squared. minus 5x squared. அப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? VA ஓட வேல்யூ என்ன? V0 வந்து 0ன்னு சொல்லியாச்சு. ஏன்னா இந்த சைடு VA ல இருந்து V0 க்கு மூவ் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் மூவ் ஆகும்போது V0 ஓட வேல்யூ 0. VA ஓட வேல்யூ என்னது? minus 5 into 4. ஓகேவா? minus 5 into 4. அப்போ minus 5 into 4 னு வச்சுனா minus 5 into 4 என்ன கிடைக்குது நமக்கு வேல்யூ? minus 20 joule. minus 20 joule. அப்போ V0 V0 minus VA னு எழுதும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 20 joule. minus 20 joule தான் இதோட ஆன்சர் இங்க. ஓகே, ஏன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு கூலும் சார்ஜ் மேல ஏற்படுத்தக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் சைட்ல வரும்போது செய்யறதுக்கு அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்? மூவ் ஆகும். அதுக்கு ஈக்குவலான எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தாதான் அது என்ன ஆகும்? மூவ் ஆகும். நம்ம அந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். ஒர்க் டன் டிவைடட் பை கூலும்க்கு என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம்? இன்டெகிரல் ஆஃப் f dx. அப்போ வோல்டேஜ்க்கு என்ன படிப்போம்? இன்டெகிரல் ஆஃப் மைனஸ் e dx படிச்சிருப்போம். அப்போ வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு என்னது? மைனஸ் e டாட் dx. அப்போ e இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுவோம்? மைனஸ் dv பை dx னு படிச்சிருப்போம். இது தியரட்டிக்கல்ல படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கொஸ்டினை இங்க நம்ம சால்வ் பண்றோம். அதாவது ஒரு டைம் நான் சொல்றது தியரட்டிக்கல் நீங்க நல்ல கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் படிச்சீங்கன்னா MCQ வரும்போது கொஞ்சம் கூட கஷ்டப்படாம நீங்க வந்துட்டு ஆன்சர்ஸை எழுதலாம். ஓகே, ஸோ அப்போ இதோட ஆன்சர் எங்க இருக்கு? சரிங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்க வரும்போது என்ன ஆயிடும்? பிளஸ் 20 J ஆயிடும். ஸோ இந்த ஆன்சரு C இஸ் த கரெக்ட். இந்த மைனஸ் பிளஸ்ல நல்லா பார்த்து போடுங்க, ஏன்னா கொஞ்சம் மாறிச்சுனாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு ராங் ஆயிடும். ஓகேவா? The next question. A thin conducting spherical cell of radius r has a charge q which is uniformly distributed on its surface. The correct plot for electrostatics potential due to this spherical shell is. Okay, so இதுவும் நீங்க தியரட்டிக்கல்ல படிச்சிருப்பீங்க. ஒரு ஸ்பெரிக்கல் செல் மேல இருக்கிற அந்த சார்ஜ் ஓகே கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஸ்பெரிக்கல் செல், இதுக்கு மேல இருக்கிற அந்த ஒரு சார்ஜ் எல்லாமே இது என்னது? சார்ஜ். இதுக்கு மேல இருக்கிற சார்ஜ் இது வந்து கிரியேட் பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ஸ். இது கிரியேட் பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்டும் பொட்டன்ஷியலும் என்ன அப்படிங்கிறது தான் இதோட கொஸ்டின். அப்ப இங்க என்னவா இருக்கும்? இது 0ன்னு வச்சுக்கலாங்க. இது Qங்கிற சார்ஜ் போயிட்டு இருக்கு, யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது எல்லாமே எப்படி இருக்கு? யூனிஃபார்ம். ஸோ அப்ப இந்த சென்டர்ல இருந்து இந்த சைடு சார்ஜ் மூவ் ஆனாலும் சரி, இந்த சைடு எந்த சைடு இந்த சார்ஜ் வந்துட்டு மூவ் ஆனாலும் அதோட சென்டர் கான்சென்ட்ரிக் சென்டர் பாயிண்ட் என்னவா இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வா தான் இருக்கும். ஏன்னா இந்த செல் வந்து விட்டு வெளியே வந்ததுனால பாயிண்ட் சார்ஜ் இந்த இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே இந்த சென்டர் பாயிண்டை விட்டு வெளியில மூவ் ஆனதுனால ஸ்பெரிக்கல் வந்ததுனால சென்டர்ல என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஓகேவா? அப்ப அங்க இருக்க சார்ஜ் என்ன பண்ணலாம்? கன்சிடர் பண்ணலாம் அங்க இருக்க சார்ஜ். அட் த சிச்சுவேஷன் அப்ப அங்க இருக்கிற அந்த E ஃபார்முலா நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா E is equal to Q divided by 4 pi epsilon naught r squared. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ அப்ப அங்க இருக்க அந்த பொட்டன்ஷியல் நம்ம எப்படி பாக்குறோம்னா V is equal to Q divided by 4 pi epsilon naught r. 4 pi epsilon naught r. ஓகே, சோ அப்ப நமக்கு என்ன ஆயிட்டே போகுது? இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதே மாதிரி இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுது? இந்த சைடு வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபார்முலா வச்சு போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டயக்ராம் தான் இதுல இந்த பிங்கிற இந்த டயக்ராம் தான் இதுக்கு கரெக்டா சூட் ஆகும். ஏன்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல நமக்கு என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். மறுபடியும் அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆக ஆரம்பிக்குது? இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். டிஸ்டன்ஸ் மூவ் போக போக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன ஆயிடும்? சென்டர்ல வந்துட்டு 0 ஆயிடும் ஸ்பெரிக்கல் செல்ஸ்ல. அப்ப இந்த பிங்கிற இந்த டயக்ராம் தான் இதுல வந்து கரெக்ட். ஓகே, hope you understand. Then next sum பாத்தீங்கன்னா
two points A and B are, okay, இங்க இருக்க இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் பாருங்க. 2 points A and B are maintained at a potential of 7 voltage and 4 voltage respectively. The work done in moving 50 electrons from A to B is, அங்க இருக்கிற the work done 50 electrons வந்துட்டு மூவ் ஆகுது work done அப்படின்னா A to B ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கால்குலேஷன் பார்க்கலாம். இப்போ அந்த A ல எவ்வளவு நமக்கு ஒர்க் ஆயிருக்கு? A ல வந்துட்டு 7, A ல வந்து 7 வோல்டேஜும் B ல வந்துட்டு -4 வோல்டேஜும் இருக்கு. B ல வந்துட்டு -4 வோல்டேஜும் ஜூல் எனர்ஜி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ VA நம்ம எப்படி எழுதலாம்னா VA plus E, VA plus E is equal to UB ன்னு எழுதுமா? VA is equal to E is equal to UB. அப்ப ஃபார்முலா எப்படி எழுதலாம்? பொட்டன்ஷியல் இன்டு சார்ஜ், இது ரெண்டுமே பெருக்கு நான் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? எனர்ஜி கிடைச்சிரும். ஓகே, சோ அப்ப VAQ இன்டு VAQ plus E is equal to VBQ is equal to VBQ. அப்ப எனர்ஜிக்கான எப்படி எழுதலாம்? எனர்ஜி E is equal to VBQ minus VAQ, VBQ minus VAQ. ஓகேவா? சோ அப்ப எனர்ஜி நம்ம எப்படி எழுதுவோம்? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் இன்ட்டு எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வேலை செஞ்சுச்சு அதை வச்சு தானே ஒர்க் டவுன் இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு VB மைனஸ் VA, VB மைனஸ் என்ன போடுவோம்? VQ. அந்த சார்ஜஸ், ஒரு கூலும் சார்ஜ் இருக்குது இல்லையா, அந்த சார்ஜஸ்க்கான அந்த வேல்யூஸும் நம்ம இங்க போடுவோம், VQவும் போடுவோம். ஓகேவா? 1Q இன்ட்டு VQ. சோ அப்ப இந்த வேல்யூ எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணினா நமக்கு எவ்வளவு கிடைக்குதுங்க? -50. எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிருக்கு? -50. -50 into, okay, 1.6 into 10 to the power of -9. okay, இங்க என்ன வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? வோல்டேஜ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? -4 -7, -4 -7. சோ அப்ப இது ரெண்டு என்ன ஆயிடும்? 11 ஆயிடுமா? -11 ஆயிடும். So அப்ப -50 into 1.6 into 10 to the power -9 into -11 வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் லாஸ்ட்ல கிடைக்கும்? 880. இது எல்லாத்தையும் போட்டோம்னா நம்ம ஃபைனலா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 880 into 10 to the power of -9. 880 into 10 to the power of -9. இது வந்து நம்ம பாயிண்ட்ல எப்படி எழுதலாம்னா 8.8. 8.8 into 10 to the power of -7 ஜூல் வரும் ஆன்சர். இந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த Bங்கிற ஆன்சர். இதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் B is the correct answer. B. Okay, hope you understand. The next question, if voltage applied on a capacitor is increased from V2 to V, choose the correct conclusion. இதோட correct conclusion என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. If any situation capacitance does not change, நமக்கு தெரியும் எந்த ஒரு கெபாசிட்டர் இது எந்த சிச்சுவேஷன்ஸ்லயும் கெபாசிட்டர் வந்து என்ன ஆகாது? டஸ் நாட் சேஞ்ச். ஆனா வோல்டேஜ் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும் நமக்கு தெரியும். வோல்டேஜ் மாறும், கெபாசிட்டர் போய் மாறுமா? மாறாது. அதனால C is equal to, இதோட ஃபார்முலா என்னது? C is equal to epsilon A divided by D. A divided by D. அப்போ இதுல Aங்கிறது இந்த ஏரியா ஆஃப் த பிளேட், இது வந்து என்னது? கான்ஸ்டன்ட். டிஸ்டன்ஸ் ஆஃப் த டூ பிளேட்ஸ், டிஸ்டன்ஸ் ஆஃப் த டூ பிளேட்ஸ் என்னவா இருக்கும்? இதுவும் வந்து என்னவா இருக்கு? கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பட் சார்ஜ் Q is equal to என்னன்னு படிச்சிருப்போம் நம்ம? Q is equal to CV. இது வந்து என்ன ஆகுது? டபுள்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா சார்ஜ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு? அதோட வோல்டேஜை பொறுத்து இருக்கும். அப்ப கெபாசிட்டர் C வந்து கான்ஸ்டன்ட் Qவா இருக்கும்போது Q வந்து என்ன ஆயிடுது? டபுள் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சார்ஜ் வந்து என்ன ஆக ஆரம்பிக்குதாங்க? டபுள் ஆக ஆரம்பிக்குது. So அப்ப Q is equal to CV ல here capacitance is constant. இது வந்து capacitance வந்து என்னவா இருக்கு? கான்ஸ்டன்டா இருக்கு. So Q will be doubled. Q என்னவா இருக்கு? இதுல டபுள்டா இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். So அந்த ஆன்சர் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க C. C remains same, Q will be doubled. Okay, this is the correct answer. Option C. Hope you understand. இதெல்லாம் நீங்க கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்தீங்கன்னாவே இது ஈஸியா நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடலாம். The next sum, a parallel plate capacitor stores a charge Q at a voltage V. Suppose the area of the parallel plate capacitor and the distance between the plates are each doubled, then which is the quantity that will change? Okay. So அப்போ ஒரு for example, இப்போ ஒரு ரெண்டு parallel plate capacitors இருக்கு.
இதுக்கு நடுவில் நமக்கு இருக்க இந்த இண்டக்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கு 2 பிளேட் கெப்பாசிட்டர்ஸ். இதோட டிஸ்டன்ஸ், இது டயலெக்ட்ரிக் மெட்டீரியல். இதோட டயலெக்ட்ரிக் 2 பிளேட்டுக்கு நடுவில் டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் இருக்கு. இது வந்து ஒரு ஏரியா. இதோட டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கிறோம்னா டிங்கிற டிஸ்டன்ஸ். ஓகே, இங்கதான் அதோட வால்யூம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ நமக்கு தெரியும் C is equal to என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம், எப்சிலான் A டிவைடட் பை Dன்னு பார்த்தோம். ப்ரீவியஸ் சம்ஸ்லயே பார்த்தோம். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் வந்துட்டு வேல்யூ என்ன ஆகாது, மாறல. A வந்து என்ன ஆகுது, டபுள் ஆகுது. A டபுள் ஆனா ஏரியா சேஞ்ச் ஆயிடுச்சுனாவே, இந்த ஏரியா சேஞ்ச் ஆனிச்சுனாவே அதோட டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், டபுள் ஆகும். ஆமாவா? ஸோ அப்ப Q is equal to CV. CVங்கிறது போத்மே கான்ஸ்டன்ட் பார்த்தோம். CV ரெண்டுமே என்னது கான்ஸ்டன்ட். Q தான் மாறும்னு பார்த்தோம். அப்ப E is equal to என்ன எழுதலாம், 1/2 CV ஸ்கொயர்டு. இதெல்லாம் 1/2ங்கிறது CV ஸ்கொயர்டு எல்லாமே என்னது கான்ஸ்டன்ட். அப்போ ஓகேவா, இது என்னது 1/2 CV ஸ்கொயர்ல எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்ப எனர்ஜி டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்னது, எனர்ஜி பை வால்யூம். அப்ப வோல்டேஜும் மாறல, எனர்ஜியும் மாறல. ஆனா வால்யூம் என்ன இருக்கு, வால்யூம் மாறுனுச்சுன்னா அது என்ன ஆகாது, வால்யூம் மாறுது. ஓகே, எனர்ஜி டென்சிட்டி என்ன ஆயிடும், அதுல மாறுது. வால்யூம்ங்கிறது எனர்ஜி டென்சிட்டி. அப்போ C is equal to epsilon naught A divided by D. இது வந்து நம்ம தியரிட்டிக்ல படிச்சிருப்போம். The capacitance is directly proportional to the area of the plates and inversely proportional to the distance of separation அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? அப்போ இதுல எது கரெக்ட் ஆன்சர்னா எனர்ஜி டென்சிட்டி. எனர்ஜி டென்சிட்டி தான் இதுல என்ன ஆகுது, குறையும். இது எல்லாமே ஏன்னா இது எல்லாமே என்ன இருக்கு, கான்ஸ்டன்டா இருக்கு. எனர்ஜி டென்சிட்டினா எனர்ஜி டென்சிட்டி என்ன வரும், எனர்ஜியும் மாறல, வால்யூமும் மாறல. அப்படிங்கும் போது அந்த எனர்ஜி டென்சிட்டியில தான் என்ன ஆகுது, குறைய ஆரம்பிக்குது. கெப்பாசிட்டன்ஸ் மாறாது, சார்ஜ் மாறாது, வோல்டேஜ் மாறாது. அப்ப இதோட ஆன்சர் என்னது, டி. எனர்ஜி டென்சிட்டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். The next question is a very easy question. 3 capacitors are connected in triangle as shown in the figure. The equivalent capacitance between the points A and C is. இந்த A, B, C இது இந்த டயக்ராம்ல இருக்கிற ஒரு டயக்ராம் எடுத்துக்கலாம். இது வந்து எப்படி போட்டுக்கலாம்னா சீரியஸா இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 2 μf. ஓகே, இது இந்த டயக்ராம் வந்து எப்படி போடலாம்னா ஒரு 2 μf, இங்க ஒரு 2 μf. ஓகே, இது வந்து ஒரு சீரியஸா இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இங்க ஒரு 1 μf. இது 2 μf, இதுவும் 2 μf. சாரி, 1 செகண்ட். ஒரு 2 μf எடுத்துக்கிட்டோம். இங்கேயும் ஒரு 2 μf எடுத்துட்டோம். இது ரெண்டுமே சேமா இருக்கனால சீரியஸா எடுத்துக்கலாம். இது ஒரு 1 μf. அப்போ நமக்கு என்ன எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா என்னது தெரியும், 1/Cq is equal to 1/C1 plus 1/C2. அப்போ ரெண்டுமே போத்துமே எப்படி இருக்குன்னு பார்த்தோம், ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி பார்த்தோமா. இதுல போத்துமே எப்படி இருக்குன்னு பார்த்தோம், ஈக்குவலா இருக்கும். அப்போ 1/C plus 1/C எழுதுவோமா. அப்போ Cq is equal to என்னன்னு எழுதலாம், Cq is equal to C1 plus C2 எழுதலாமா. Cq is equal to C1 plus C2. Okay, ஏன்னா when a number of capacitors are connected in series, are connected in then reciprocal of the effective capacitance is equal to the sum of the reciprocal of the capacitance of the individual capacitor அப்படின்னு சொல்லி நம்ம 2 மார்க் क्वेश्चंस படிச்சிருக்கோம். isn't it? அது ஞாபகம் அது கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது இருந்தா நீங்க இது வந்து ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஈக்குவலா இருக்கறனால ரெண்டுமே என்ன போடலாம் நம்ம, 2 μf. சோ இதோட ஆன்சர் என்னது, இங்க B. ஆன்சர் B is the correct answer. CQ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு, இந்த 2 μf க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி. Okay, the next 15th question. Two metallic spheres of radius 1 cm and 3 cm are given charges of -1 into 10⁻² coulomb and 5 × 10⁻² coulomb respectively. If these are connected by a conducting wire, the final charge on the bigger sphere is. Okay, so final charge என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டு ஸ்பியர் கொடுத்திருக்காங்க. Okay, consider here 2 spheres. ஒரு ஸ்மால் ஸ்பியர், ஒன்னு பிக்கர் ஸ்பியர். ஓகே, இது ரெண்டும் இதோட சார்ஜஸ் என்னன்னு சொல்லி பார்த்தேன்னா உனக்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து -1, இது வந்து 3 சென்டிமீட்டர், இது வந்து 3 சென்டிமீட்டர் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இதுல இது வந்து Q1 Q2ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு சார்ஜஸ் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா Q1 Q2ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவலா வர வரைக்கும், ஓகே, இந்த Q1 வந்து Q2க்கு ஈக்குவலா வர வரைக்கும் ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்துகிட்டே இருக்கும். அப்ப லோயர் பொசிஷன்ல என்ன ஆயிட்டே இருக்கும், மூவ் ஆயிட்டே இருக்கும். இங்க இருந்து இது வரைக்கும் என்ன ஆயிட்டே இருக்கும், மூவ் ஆயிட்டே இருக்கும்.
இதோட எனர்ஜிஸ் எல்லாமே எங்க வந்துட்டு இருக்கோம் இந்த சைடுல ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து இந்த லோயர் பொட்டன்ஷியல் சைடு நோக்கி இந்த சைடு வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப ஃபைனலா இது என்ன ஆயிடும்? ஈக்குவல் ஆயிடும். ஃபைனலா இங்க என்ன வந்துரும்? ஒரு 4 வந்துரும். ஃபைனலா இது வந்து என்ன வந்துரும்? 4 சார்ஜஸ் இதுக்கு வந்து அதோட மூவ்மெண்ட் என்ன ஆயிடும்? ஃபுல்லா ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? அப்படி நிக்கும் போது அங்க எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படிங்கறது தான் இதோட கொஸ்டின். அது பாத்தீங்கன்னா இப்போ V1 V2 எடுத்துக்கலாமா? அப்ப V1 அப்படிங்கறத நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா KQ by R ன்னு எடுத்துக்கலாம். KQ by R. ஏன்னா இந்த K வந்து K into இந்த Q1 ஏன்னா ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்காங்க இல்லையா, அதனாலதான் ரெண்டு எடுத்துக்கிறோம். K into Q1 divided by 1 into 10 to the power of minus 2. minus 1 into 10 to the power of minus 2. இந்த Q1 அப்படிங்கிறது என்னது? ரெண்டு சார்ஜும் சமமா வந்த பிறகு Q1ல இருக்கிற சார்ஜோட வேல்யூ. அப்ப ரெண்டு சார்ஜும் சமமா வந்த பிறகு இங்க என்ன இருக்கும்னு பார்த்தோம்? 4 இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிறது எல்லாமே என்ன வந்துடும்? இங்க வந்துடும். அப்ப 4 இருக்குமா? சோ அப்ப Q1ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பியர் பார்த்தோம். இது செகண்ட் V2 என்ன இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா V2 is equal to K into V2 is equal to K into வந்து சேர்றது இல்லையா, அது 4 சார்ஜுமே ஒரே சைடு வந்துரும். 4 minus Q1 divided by அடுத்த வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 3 into 10 to the power of minus 2. 3 into 10 to the power of minus 2. அப்போ V1 is equal to என்னது? V2. V1 வந்து V2 க்கு ஈக்குவலா இருக்கனால இந்த K வேல்யூ 10 to the power of minus 2 எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு லாஸ்ட் என்ன கிடைக்கும்? 4 minus Q1 divided by 3. 4 minus Q1 divided by 3 கிடைக்குமா? அப்போ 4Q1 is equal to என்ன எழுதலாம்? ஏன்னா இது வந்து Q1 ஓட வேல்யூ. This is the Q1 வேல்யூ. So அப்ப 4Q1 is equal to என்னது? 4Q. அப்ப Q1 க்கு என்னது? 1 into 10 to the power minus 2. Q2 க்கு 3 into 10 to the power minus 2C. Okay. So அப்போ லாஸ்ட் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 3 into 10 to the power minus 2 answer. This is A answer. A is the correct answer. Okay. இது எல்லாமே நீங்க வந்து தியரிட்டிக்கலா படிச்சதுதான். அதை நீங்க ஒரு டைம் அந்த MCQ வந்ததுமே தியரி எல்லாம் ரீகால் பண்ணி நீங்க அந்த ஆன் த ஸ்பாட்ல எந்த கொஸ்டினுக்கு எந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணணும்னு போட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் மீன்ஸ் புட் இன் டு த கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.